ஹாய்ப்பா. சூப்பராக ஹேர் கலர் ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன். லாஸ்ட் வீக் முந்தின வீக் வந்து நீலினி போட்டிருந்தேன். அதாவது நல்ல பிராண்டு. டாக்டர்ஸ்லாம் இதெல்லாம் போட்டால் உங்களுக்கு ப்ராப்ளம்லாம் இல்லை, இதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது ஆர்டர் போட்டிருக்கேன். இது வந்து வெஜிடல் பிராண்டு. வாங்க ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வெஜிடல் சேஃப் கலர், நோ அமோனியா, நோ பெராக்சைடு, நோ பிபிடி. இப்போ வந்து இதில் என்னென்ன கலர் இருக்குன்னா பிளாக் தான் அப்படின்னு கிடையாது. நேச்சுரல் இருக்குது, பிளாக் இருக்குது, அப்புறம் ப்ரௌன் இருக்குது. இது வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கெமிக்கல் கிடையாது. இது என்ன இதையும் பிரித்து பார்த்துடலாம். வெஜிடல்லே 2-3 இருக்குது. நான் இதை வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்து வேறு வெஜிடல்லே வந்து அவுரி பொடி மாதிரி ஒரு பொடி ஒன்று வரும். ஒரு ப்ரஷ் வருது, ஹெட் கவர் வருது, க்ளவுஸ் வருது. சரி, இது வந்து நான் நாளைக்கு தான் போட போகிறேன். இன்றைக்கி வந்து நல்லா ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். காலையில் கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணால் ரொம்ப டஸ்ட்டாக இருந்தது. அழுக்கு டஸ்ட்டோடு வந்து நீங்கள் வந்து போடாதீங்க. எவ்வளோ வெள்ளை முடி இருக்குது பாருங்கள். நீலினி போட்டிருந்தேன், எந்த அலர்ஜி ப்ராப்ளமும் வரல. ரொம்ப நாளும் தாக்கு பிடிச்சிது. இப்போ இது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது எப்படின்னு நான் இப்போ படித்து பார்த்து தான் இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இது பண்ணணும். ப்ரொசீஜர் என்ன ஏதுன்னு இதுலேயே போட்டிருக்கு. நாளைக்கு நம்ம போடும்போது எப்படின்னு பார்த்துடலாம். ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வெஜிடல் சேஃப் கலர் வாங்கியாச்சு. இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பிரித்து இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து வார்ம் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன், ப்ரஷ் பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இது இருக்கும். இது மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம தண்ணி இது ஆனால் போதும். இது பேஸ்ட்டாக நமக்கு எப்படி வேணுமோ அப்ளை பண்ணுற அளவுக்கு இது பண்ணால் போதும். இது இதில் கொட்டிட்டு தேவையான அளவு வார்ம் வாட்டர் லைட்டாக, ரொம்ப கொதிக்கலை, லைட்டாக சுடுது, மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணணும். இதுலேயே ப்ரஷ் இருக்குது, ஆனால் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நம்ம போட்டு முடிச்சுட்டு இந்த ஹெட் கவர் தலையில் போட்டுடணும். போட்டுட்டு 90 மினிட்ஸ் விடணும். விட்டுட்டு வாஷ் போடுறதுக்கு முன்னாடி இந்த இது மேலேயே வந்து லைட்டாக ட்ரையர் போட சொல்லியிருக்காங்க. இன்னும் நல்லா கலர் வந்து இன்னும் ஹேரில் வந்து இதுவாகும் அப்படின்றதுக்குனால. சரி வாங்க ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டேன். அப்படியே அவுரி ஸ்மெல் தான் வருது. இது இப்போ வந்து தேவையான அளவு வார்ம் வாட்டர் ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அப்ளை பண்ணிடலாம். அதுக்குள்ளே தலைக்கு சிக்கெல்லாம் எடுத்துடலாம். நான் நேற்று ஷாம்பு வாஷ் பண்ணிட்டேன், சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. இப்போ வந்து நம்ம வந்து 10 நிமிஷம் கழிச்சு அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு 1 ஹவர் கழிச்சு ப்ளைன் வாஷ் தான் பண்ணணும், ஷாம்பு போடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நம்ம எடுத்துக்கலாம். செகண்ட் ஸ்டெப்பு முன்னாடியே ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் இதை நம்ம அப்ளை பண்ணணும். தலையில் வந்து லைட்டாக வெட்டாக இருந்தால் இன்னும் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். நான் என்ன பண்ண போகிறேன், தலை நல்லா காஞ்சிருச்சு, அதனால் லைட்டாக தண்ணி தெளித்து வெட் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட்டை வந்து எவ்வளோக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். 100 ml வந்து ஒரு சாஷே அந்த மாதிரி நான் வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து வச்சுருக்கேன். அப்புறம் ரூட் வரையும் அப்ளை பண்ணணும், ஹெட் கவர் போடணும். அப்புறம் 90 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து ஹேர் ட்ரையர் லைட்டாக கொடுக்கணும். ஹேர் ட்ரையர் குடிச்சிட்டு ஷாம்பு போடாமல் ப்ளைன் வாஷ் பண்ணணும். தேவைப்பட்ட கண்டிஷ்னர் மட்டும் போட்டுக்கலாம். அதே போல தான்ப்பா. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம அப்ளை பண்ணிடலாம். தெரியுது உங்களுக்கு ஒயிட் ஹேரு? இங்கே எல்லாமே இருக்குது பாருங்க, நிறையவே இருக்குது. சரி வாங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து வெட் ஹேரில் போட்டால் இன்னும் நல்லாயிருக்குன்னு சொன்னதுனால நான் லைட்டாக சும்மா தண்ணி வச்சு நனைச்சிக்கிறேன். இது வந்து எப்படி பிளாக்காக மாறிடுச்சு பாருங்கள்.
தெரியுதா? நம்ம போடும்போது க்ரீனாக இருந்தது, இப்போ வந்து பிளாக்காக மாறிடுச்சு. கிண்டும் போது உள்பக்கம் வந்து க்ரீனாக இருக்குது. சரி, நல்லா கலந்து விட்டுட்டு அப்ளை பண்ணிடலாம். கையில் க்ளவுஸ் போட்டுக்கலாம். நானும் இது ஃபஸ்ட் டைம் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி இந்த பிராண்டு நான் யூஸ் பண்ணதில்லை. இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது. கெமிக்கல்லாம் கிடையாது, 100% ஹெர்பல்னு சொல்கிறாங்க. இன்னும் நல்ல பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நெய்லினி போட்டோம், நல்லா இருந்தது. அடுத்தது கியூட்டி கலரு. ஃபஸ்ட்டு கோனோஸ் எடுத்துக்கலாம். சூப்பராக அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. நல்லாவே பத்துச்சு ஒரு ஷாஷே. நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அதாவது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி போட்டதில் ஃபஸ்ட்டு வந்து நீலினி போட்டேன். அடுத்து என் ஃப்ரெண்டு வந்து கியூட்டி கலர் போடணுன்னாங்க, அது போட்டேன். அந்த பிராண்டுமே ரொம்ப நல்ல பிராண்டு. நீங்கள் கண்டிப்பாக நீலினியும் யூஸ் பண்ணலாம், கியூட்டி கலரும் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வெஜிடல். இது கலர் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது வந்து அப்படியே அவுரி பொடி ஸ்மெல் தான் வருது. ஆனால் அவுரி பொடி கொஞ்சம் ஒரு மாதிரி இச்சிங் இருக்கும். இது இச்சிங்லாம் இல்லை, நல்லா சில்லுன்னு நல்லா இருக்குது. இப்போ வந்து தலையில் வந்து நம்ம கவரை போட்டுடலாம். போட்டுட்டு ஹெட் கவர் போட சொல்லியிருக்காங்க. அதில் அவ்வளோதான். இப்போ வந்து 1 hour கழிச்சு நம்ம வந்து பிளைன் வாஷ் தான் பண்ணணும். வாஷ் பண்ணும்போது நான் சொல்கிறேன். 1.5 hours ஆயிடுச்சுப்பா. ஹவர்ஸ் ஆயிடுச்சுப்பா. இப்போ வந்து லைட்டாக ஹேர் ட்ரையர் வச்சு ஹீட்டு தான் வச்சுருக்கேன். சரி, ட்ரையர்லாம் போட்டாச்சு. வாங்க வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக வாஷ் பண்ணி முடிச்சாச்சுப்பா. நல்லா காயட்டும். நல்லாவே ஒட்டி இருக்கு. நான் வந்து கண்டிஷ்னர் மட்டும் போட்டேன், ஷாம்பு போடல. ப்ளைன் வாஷ் தான் பண்ணேன். ஏன்னா நாள் வந்து ஷாம்பு போட்டதுனால பண்ணல. நல்லா ஒட்டியிருக்கு பாருங்கள். தெரியுதா? இந்த அளவுக்கு ஒட்டியிருக்கு. இது வந்து போட போட ரெகுலராக போட போட நல்லா டார்க் பிளாக் கிடைக்கும். நான் வந்து வேறு இதெல்லாம் யூஸ் பண்ணதுனால இப்படி இருக்குது. ஆனால் 2 times 3 times போட்ட உடனே நல்லா டார்க்காக இருக்கும். அவ்வளோதான்ப்பா. இந்த ப்ராடக்ட் வந்து போட போட தான் டார்க்காக ஆகும். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ப்பா.